அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி ராஜகிரகமாகிய சூரிய பகவான். சூரிய பகவான் என்பதனால இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும். அதே மாதிரி தேவையில்லாமலாம் கோபப்பட மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாராவது செஞ்சாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். இந்த சிம்ம ராசியில் இருக்கும் 3 நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் சிம்ம ராசியில் அடங்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய ராசி அடையாளம் அப்படின்னா சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசி தான் நம்மளுடைய சிம்ம ராசி. இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா பேச்சுலேயும் செயல்லையும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் பார்த்தா வீரமாக கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும். இவங்க ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் இருக்கக்கூடியங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. எல்லா விஷயத்துலேயும் கோபம் அதிகமாக வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. யாராவது இவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க அப்படின்னா தான் கோபம் வரும். இவங்க ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அது முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி தான் பிடித்த முயலுக்கு 3 காலு தான் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுடைய சிந்தனை, செயல், சொல் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வேகமாக இருக்கும். இவங்க யாருக்கும் எதுவும் குறை சொன்னாலும் இவங்களுக்கு பிடிக்காது. யாராவது இவங்களுக்கு துரோகம் செய்தாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் ஒரு பக்கமாக தள்ளி வச்சுருவாங்க. அவங்கள பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்த வரையிலும் ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் சாப்பிட நினைக்கக்கூடியங்க. உணவை அதிகமாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியங்க. இவங்க அழகான வட்டமான முகத்தை உடையவங்களாக இருப்பாங்க. அது இவங்களுடைய கண்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடலுக்கு தகுந்த உயரத்தை கொண்டிருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதாவது படித்த படிப்பு ஒன்றா இருக்கணும், செய்கிற வேலை வேறு மாதிரி தான் அமையும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அன்பு, மரியாதை, பணிவு இது எல்லாமே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கிட்ட நிறையவே இருக்கும். இவங்கக்கிட்ட இன்னும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்ன அந்த நல்ல பழக்கம்னா யாருக்கிட்டையும் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பெரிய அவமானமாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் வேலையில் இருந்தாங்க அப்படின்னா மிரட்டிலாம் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அன்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. ஆனால் மிரட்டி இதை தான் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப உறுதியாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய விடாமுயற்சி அப்படின்னா வீணாக யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்த சண்டையை விடவும் மாட்டாங்க. இவங்களுக்கு சந்தேகப்படும் குணம் கொஞ்சம் இருக்கும். இவங்க அம்மா மேலே அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. சினிமா பார்க்குறத ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த கேரக்டர்லாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருக்கா? நீங்கள் நிறைய சிம்ம ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க. உங்கள் உறவுகள் வகையிலையும் உங்களுடைய நண்பர்கள் வகையிலையும் நிறைய சிம்ம ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்டலாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அதே மாதிரி இந்த மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா அல்லது சாதகமாக இருக்குமா, பாதகமாக அமையுதா, தொழில் எப்படி இருக்கும், இதை எல்லாமே
இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது, குறிப்பாக நான் எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும்னா இந்த நிதி நிலைமையினால தான் நிறைய பிரச்சனையே வரும். நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ராசிக்காரர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது. கிரகநிலை சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் புதிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறது நல்லது. அதாவது தொழிலை புதிதாக விரிவுபடுத்துகிற மாதிரியோ அல்லது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ இந்த மாதிரி மாற்றங்களை இந்த மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ராசி அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் செல்வதனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். எங்கிருந்தோ செலவுகள் திடீர்னு வந்து நிற்கும். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படா இவ்வளோ செலவு வந்துச்சு, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வரும். குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் வரும். குடும்பத்திற்காக கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விரயங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. இதை முடிந்தால் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கங்க. ஆன்மீகத்தில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும். பிறர் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்குள்ள, அதாவது குடும்பத்திலேயோ உங்களுடைய குழந்தைங்களோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ இவங்க உறவுகளில் உங்களுடைய ஃபேமிலியில் முதல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வீண் வார்த்தைகள் வேண்டாம். இந்த டைமில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தரவில்லை என்றாலும் கூட செவ்வாய் பயிற்சி மிகவும் சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. வீடு அல்லது வாகனம் வாங்கும் அமைப்பெல்லாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தாய் வழி மூலியமாகவும் நல்ல ஒரு செய்தி தேடி வர இருக்குது. இந்த சனி வக்கரக பயிற்சியும் இந்த மாதம், அதாவது ஜூலை 30ஆம் தேதியை ஏற்படுத்தி இந்த சனி வக்கரக பயிற்சி. அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் சனி பகவானாலும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளுக்குடன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களாலும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அவர்களால் ஏதாவது ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய முயற்சி நல்ல ஒரு பலனை தரும். அதே மாதிரி கடுமையாக முயற்சி செய்யணும். சும்மா இதை நான் செஞ்சேன் அப்படின்னு செய்யாதீங்க. நல்ல புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு, வேலை, குடும்பம் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய முடிவுகளெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி வேலை மாற்றுறது, வீடு புதிதாக மாற்றுறது, அதே மாதிரி தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்தலாங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் விரிவுபடுத்துறதுக்கான யோகம் கிடையாது. அதனால இந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த ஜூலை மாதத்தில் ராசி அதிபதி சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால எல்லாவற்றிலுமே ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு தடுமாற்றமோ நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அவரே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த 30 நாட்களுமே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் செய்து வரும் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரலாம். தொழில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்காங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள்லாம் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட்டு, வாகனம், ஆடம்பர பொருள் இதெல்லாம் சில துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப யோகமாக இருக்கும். இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது யோகமான காலகட்டம். ஆனால் உத்தியோகத்தில் மட்டும் இடமாற்றம் வேணும், வேறு ஏதாவது நிறுவனத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சியெல்லாம் இந்த டைமில் மேற்கொள்ளாதீங்க. இருக்கும் வேலையில் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா இந்த வேலையிலேயே நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த டைமே இந்த மாதிரி முயற்சியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. நல்ல வேலை தேடி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்
மனப்பக்குவம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் இருக்கணும். ஏன்னா இந்த டைம் நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிந்த அளவுக்கு இருக்கிற வேலையில் ஏதாவது முன்னேற்றம் வருமா அல்லது முன்னேற்றம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இந்த டைமில் புதிய முயற்சி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குளிச்சு முடிச்சுட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையோடு சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக அமையும். தேங்க்யூ.